ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்று மகா சிவராத்திரி சனி பிரதோஷம் சேர்ந்து வருதுங்க. ஒரு மகத்தான நாள். இந்த மகத்தான நாளில் ஒரு மகத்தான காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாள்லேயே 108 சிவாலயங்களுக்கு நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோம். இந்த 108 சிவாலயமும் காஞ்சிபுரத்துலேயே இருக்குங்க. இந்த ஒரு சிட்டிலேயே இருக்குது. இந்த ஒரு நாளில் இன்று காலை 7 மணி தொடங்கி, சனிக்கிழமை காலையில் 7 மணி தொடங்கி நாளை காலை வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. நம்ம முயற்சி பண்ண போகிறோம், சாதிச்சிருவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஒருத்தர் அவங்களுடைய வாழ்நாள்லேயே 108 கோயிலுக்கு போனால் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரே நாள்லேயே நீங்கள் 108 சிவாலயங்களுக்கு போகலாம், தரிசனம் பண்ணலாம். ஓகே, நம்ம முயற்சி பண்ணலாங்க. இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வருஷம் சிவராத்திரியை இதே மாதிரி அவங்க கொண்டாடணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த வீடியோ அதுக்கு ஒரு கைடாக, ஒரு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க கோயிலுக்கு போகலாம். சரியாக பார்த்தீங்கன்னா மணி 7:22 ஆகுது காலையில். சிவராத்திரி சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமச்சிவாய. பிள்ளையை சோதிக்காமல் நல்லபடியாக எடுத்த காரியத்தை முடிக்க வச்சிருப்பா. போகலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 108 சிவன் கோயில்களும் காஞ்சிபுரத்துலேயே இருக்குது. திருமண இடம்லாம் கோயில் தாங்க. இங்கே பாருங்க, இதோ இங்கே ஒரு சிவாலயம், நகரீஸ்வரர். நம்மளுடைய பிளான் என்னென்னா, முதல்ல ஏகாம்பரநாதர் கோயில், அதுக்கப்புறமா இந்த மெயின் ரோடு, காஞ்சிபுரம் மெயின் ரோடுன்னு சொல்லணும், அந்த மெயின் ரோடில் இருக்க கோயிலெலாம் ஃபஸ்ட்டு நம்ம போயிடணும். ஏன்னா பார்த்திங்கன்னா மக்கள் க்ரௌடு வர்றது அந்த கோயிலாக தான் இருக்கும். ஸோ அந்த கோயிலெலாம் முதல்ல நம்ம முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக அதுக்கப்புறமா தேடி தேடி போகிற கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம போகலாம். நான் இந்த முயற்சியை பண்ணதில்லை இது வரைக்கும். 108 கோயில்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து 10, 15, 20 அந்த மாதிரியே முடிஞ்சிருக்கு. இந்த வாட்டி இன்றைக்கி காலையிலேயே கிளம்பிட்டேன் 108 சிவாலயங்களை தரிசனம் பண்ணணுன்னு. ஸோ இது கண்டிப்பாக நடைபெறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டைம் இருக்குது. என்ன டயர்டானாலும் என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி எடுத்த காரியத்தை முடிக்கிறோம். சிவபெருமான் ரொம்ப சோதிப்பார் நம்மளை. என்ன சோதித்தாலும் இந்த வாட்டி முடிக்கிறோம். வந்துட்டோங்க. காஞ்சிபுரம் திருக்கச்சி ஏகாம்பரநாதர் கோயில். பிருத்வி ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலத்தில் மண்ணுக்கான ஸ்தலம் இந்த ஸ்தலம். முதல்ல இவரை தரிசனம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவே க்ரௌடு எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் நமச்சிவாயா. நம்மளுடைய இன்றைய சிவராத்திரி பயணத்தோடைய முதல் கோவில் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்வி ஸ்தலம், மண்ணுக்கான ஸ்தலமுங்க. இங்கே மணல் லிங்கமாக சிவபெருமான் ஏகாம்பரநாதர் இருக்கார். இந்த ஒரு கோவிலில் ஏகாம்பரநாதர் தவிர்த்து இன்னும் நிறைய சிவலிங்கங்கள் சிவபெருமான் இருக்காங்க. அதில் பெயர் புராணம் கொண்ட சிவபெருமான் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரளய காத்தீஸ்வரர், வெள்ளக்கம்பர், கள்ளக்கம்பர், மத்தள மதேஸ்வரர், மார்க்கண்டேஸ்வரர், நல்லக்கம்பர், அகத்தீஸ்வரர், இடபேஸ்வரர், கச்சி மயானர், வாலீஸ்வரர், லிங்கபேஸ்வரர், விந்து விச்சீஸ்வரர். என்னடா 1, 2, 3ன்னு இங்கேயே இவ்வளோ சிவபெருமானை சொல்லிடுறியே, இதே மாதிரி 108 முடிச்சிடுவியாடான்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. நம்ம தனித்தனி கோயிலாக 108 கோயிலுக்கு போக போகிறோம். இங்கே இவ்வளவு சிவபெருமான் இருந்தாலும் இது ஒரு கோயில் கணக்கு தான். இதே மாதிரி நம்ம 108 கோயிலுக்கு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் கோயில் தரிசனம் பண்ணிட்டோம். இனி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி நல்ல ஆரம்பம், நல்ல தரிசனம். வாங்க போகலாம். ரெண்டாவது கோயிலுங்க, குமரக்கோட்டம் முருகர் கோயில். இங்கே சேனாபதீஸ்வரர் இருக்கார் சிவபெருமான், அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நம்ம மூன்றாவது கோவில் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலுங்க. மேற்கு ராஜவீதியில் இருக்கிற ஒரு பெரிய கோவில். கூர்ம அவதாரத்தில் விஷ்ணுவும் சரஸ்வதியும் இந்த சிவபெருமானை வணங்கியிருக்காங்க.
இந்த ஒரு கோவிலில் கச்சபேஸ்வரரை தவிர்த்து இன்னும் நிறைய சிவபெருமான் இருக்காங்க. தர்ம சித்தீஸ்வரர், யோக சித்தீஸ்வரர், ஞான சித்தீஸ்வரர், வேத சித்தீஸ்வரர், யுக சித்தீஸ்வரர், மார்க்கண்டேஸ்வரர், லிங்கபேஸ்வரர், ஜலகண்டீஸ்வரர், இஷ்ட சித்தீஸ்வரர்னு இவ்வளவு சிவபெருமான் இந்த கச்சபேஸ்வரர் கோவில்லையே இருக்காங்க. 4வது கோவில் ஐராவதீஸ்வரர் கோவில் கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குங்க. இந்த கோவிலில் ஐராவதம் வணங்கிய சிவபெருமான் இருக்காரு. பல்லவர் காலத்து பழமையான திருக்கோயில். 5வது கோவில் அரிசாப பயம் தீர்த்த ஈஸ்வரர் கோவிலுங்க. நெல்லுக்கார தெருவில் இருக்கு. விஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள் எடுத்து அவதிப்படணுன்ற சாபம் வருது. அந்த 10 அவதாரங்களும் பயனுள்ள அவதாரமா இருக்கும்னு சொல்லிட்டு அரியோடைய சாப பயத்தை நீக்கிய சிவபெருமான் இங்க இருக்காரு. 6வது கோவில் சித்தீஸ்வரர் கோவில் காமராஜர் வீதியில் இருக்கு. மஞ்சள் நீர் கால்வாய்க்கு பக்கத்துல இருக்குங்க. இங்க இருக்க சிவபெருமான் தான் மிகப்பெரிய சிவலிங்கம். காஞ்சிபுரத்துல சித்தர்கள் வணங்கிய சிவபெருமான். 7வது கோவில் வழக்கருத்தீஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த வழக்கருத்தீஸ்வரர் திருக்கோவிலே பராசரேஸ்வரர் இருக்காரு. பராசரர் வணங்கிய சிவபெருமான். வழக்கருத்தீஸ்வரர் நம்ம மேல இருக்கிற வழக்குகளை போக்கக்கூடிய சிவபெருமானுங்க. காந்தி ரோட்ல இந்த கோவில் இருக்கு. 8வது கோவில் அதே காந்தி ரோட்ல இருக்க முக்தீஸ்வரர் கோவில். திருக்குறுப்பு தொண்டு நாயனார் முக்தி அடைந்த ஸ்தலம். இந்த ஒரு கோவில்ல கருடரும் அவங்களுடைய தாயாரும் வணங்கிய கருடீஸ்வரரும் இருக்காங்க. 9வது கோவில் இங்க இருக்கு பாருங்க. காசி விஸ்வநாதர் வன்னீஸ்வரர் திருக்கோயில். இங்க தேரடிக்கு பக்கத்துல இருக்கு. இதான் 9வது கோயில். இதாங்க காஞ்சிபுரம் தேரடி வீதி. தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. அது நாமுத்துக்குமார் தான் எழுதினார் அந்த பாட்டு. அது நம்ம ஊரை வச்சு தான் எழுதினார். நாமுத்துக்குமார் காஞ்சிபுரம் தாங்க. 10வது கோவில் மணிகண்டீஸ்வரர் திருக்கோயிலுங்க. இந்த மணிகண்டீஸ்வரரை பிரம்மர் பிரதிஷ்டை பண்ணி விஷ்ணு வணங்கிய திருக்கோவில். சனி பகவானுக்கு உண்டான ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோவிலில் மார்க்கண்டேஸ்வரர், பணமணீஸ்வரர், கணிகண்டீஸ்வரர் அப்படின்னு இன்னும் 3 சிவபெருமான் இருக்காங்க. இந்த கோவில் திருக்கச்சி நம்பிகள் தெருவில் இருக்குது. சின்ன காஞ்சிபுரம் போகிற வழியில். இப்போ நம்ம 11ஆவதாக போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுங்க. தேனம்பாக்கம்ன்ற ஒரு ஊரில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல் கோயிலாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து முடிப்பாங்க. இப்போ நம்ம நான் காலையில் இந்த மெயினான கோயிலெலாம் முடிச்சுட்டு இப்போ இந்த கோயிலுக்கு போகிறேன். இந்த கோயிலேருந்து அப்படியே நம்ம முடிச்சுட்டு வரலாம். நான் சொன்னேன் இல்லைங்க சிவபெருமான் சோதிப்பாருன்னு. இங்கே சோதிச்சிட்டாரு நம்மளை. இந்த கோயிலில் வந்து வேஸ்ட்டு இருந்தால் தான் அலவுடான். சரி நம்ம போயிட்டு வேஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். இல்லை ஏதாவது இது பண்ணலாம். இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெலாம் நம்ம போயிடலாம். இந்த கோயிலை அப்படியே ஓல்டில் வச்சுட்டு நம்ம 11ஆவதாக போன கோவில் பெரிய தம்பிரானீஸ்வரன் திருக்கோவில். மிலிட்ரி ரோட் தேனம்பாக்கத்தில் இருக்குங்க. இங்கே சிவபெருமான் மனித ரூபத்தில், அதாவது உற்சவர் எப்படி இருப்பார் அதே மாதிரி தான் இருப்பார். இங்கே வேத வன்னீஸ்வரரும் இருக்கார். நம்ம 12ஆவதாக போன கோவில் கங்காதீஸ்வரர் திருக்கோவில். தேனம்பாக்கத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பெரிய தெரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவோடைய பேர். நம்ம போகிற கோயில்களுடைய எல்லா கோயில்களுடைய லொக்கேஷன் லிங்க்கும் நான் வந்து கூகுள் மேப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சிவன் டெம்பிள்ஸ் இன் காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 13ஆவதாக நம்ம போன கோவில் பாடலீஸ்வரர் திருக்கோவில். இதுவும் தேனம்பாக்கத்தில் தான் இருக்குது. இது ஏரி கரையோரத்தில் இருக்குங்க. இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. வேட்டிக்கு மாறிட்டோங்க. கடையில் போய் வேட்டி வாங்கி மாற்றியாச்சு. Now we are going to பிரம்மபுரீஸ்வரர் கோயில். 14ஆவது நம்ம வந்த கோவில் தேனம்பாக்கம். நம்ம வேஷ்டிலாம் மாற்றிட்டு வந்தாச்சு. இந்த ஒரு கோவிலில் மகா பெரியவர் தங்கி இருந்திருக்காருங்க. இங்கே இப்போது வேத பாடசாலையும் நடக்குது. 15ஆவது கோவில் வேத வனேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த கோவில் புண்ணியகோட்டீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. சதாவரம் போகிற வழியில் புண்ணியகோட்டீஸ்வரர் கோவில். நம்ம 16ஆவதாக போன கோவில் வரதராஜ பெருமாள் வணங்கிய சிவபெருமானுங்க. வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குது. அடுத்த 5 கோவில் 17, 18, 19, 20, 21 இது எல்லாமே வந்து பச்சைப்பாஸ் உமன்ஸ் காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஒரு கோவில் பச்சைப்பாஸ் காலேஜுக்கு உள்ளவே இருக்குது. இவங்கெல்லாம் சப்த ரிஷிகள் வணங்கிய சிவபெருமானுங்க. வியாச சாந்தலீஸ்வரர், வசிஷ்டேஸ்வரர், அங்கீரச ஈஸ்வரர், குச்சீஸ்வரரும் ஆத்ரீஸ்வரரும் ஒரே கோவிலில் இருப்பாங்க. அதுதான் அந்த காலேஜுக்கு உள்ளே இருக்க கோவில். கஷ்யபேஸ்வரர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உமன்ஸ் காலேஜ் இருக்க ஏரியாலே இருக்காங்க.
நம்மளுடைய 22வது கோவில் பானமணீஸ்வரர் திருக்கோவிலுங்க. இது திருவள்ளுவர் தெருன்னு சொல்லிட்டு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவிலுக்கு பின்புறம் இருக்கிற தெருவில் இருக்குங்க. இந்த ஒரு கோவிலில் வாசுகி வணங்கிய சிவபெருமான் இருக்கார். 23வது நம்ம போன கோவில் சத்யநாதீஸ்வரர் திருக்கோவிலுங்க. திருக்காளிமேடு திருக்கச்சிநெறி கரைகாடு அப்படின்னு சொல்லிட்டு புராண பெயர், பாடல் பெற்ற ஸ்தலமுங்க. இது புதனுக்கான ஸ்தலமும் கூட. 24வது கோவில் காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணோங்க. 25வது கோவில் மாகாளேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கிற கோவில். காலன்ற நாகம் வணங்கிய சிவபெருமான், ராகு கேது பரிகார ஸ்தலமும் கூட. இந்த கோவிலில் நவ கிரகங்களும் அவங்களோட துணைவியாரோடு இருப்பாங்க. அது ஒரு சிறப்பம்சம் இந்த கோவிலில். 26வது கோவில் அமரேஸ்வரர் கோவிலுங்க. இது SSKV கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு தெருவில் இருக்குது. இந்த அமரேஸ்வரர் இந்திரன் வணங்கிய சிவபெருமான். மாசத்தான் தளி கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோங்க. அமரேஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்க சந்துக்கு பக்கத்தில் இருக்கும். காஞ்சி புராணத்தில் இடம்பெற்ற சிவபெருமான் இந்த கடைக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருப்பார். மாசத்தான் தளி இந்த சிவபெருமான் கோயில். இவர் காஞ்சி புராணத்தில் இடம்பெற்ற சிவபெருமானும் கூட. 28வது கோவில் மண்டலேஸ்வரர் கோவிலுங்க. நாராயணகுரு ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஆழ்வார் பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பங்களாவுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. 29வது கோயிலுங்க சவுனகேஸ்வரர் கோயில். இது தானப்பன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு SVN பிள்ளை தெருக்கு பக்கத்தில் இருக்குங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் லக்ஷ்மணன் வணங்கிய சிவபெருமான் இங்கே 2 பேர் இருக்காங்க. காஞ்சி புராணத்தில் இடம்பெற்ற கோயில். ஒரு ஃபீல்டில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வரத்துக்கு ஒரு வீட்டில் வந்து நீங்கள் இந்த SVN பிள்ளை தெரு அந்த தெருவில் ஒரு வீட்டுக்கு பின்னாடி கேட்டுட்டு வரணும். இந்த கோயிலை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் வந்து பாருங்கள். ஓம் நமச்சிவாய. 31வது கோயிலுங்க கச்சி அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோயில். இது பாடல் பெற்ற ஸ்தலம் சுந்தரர்னால. கைலாசநாதர் கோயில் பக்கத்தில் SSKV பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்க. போகலாம். 32வது கோவில் இந்திரேஸ்வரர் கோவில், இந்திரன் வணங்கிய சிவபெருமான். 33வது ஜெயந்தீஸ்வரர் கோவில், ஜெயந்தன் இந்திரனுடைய மகனான ஜெயந்தன் வணங்கிய சிவபெருமான். இது ரெண்டுமே கைலாசநாதர் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கிற நெட்டேரின்ற ஒரு இடத்துல இருக்குங்க. 34வது கோவில் அகத்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஒரு கோவிலையே அயக்ரீவர் வணங்கிய சிவபெருமானும் இருக்கார். இந்த கோவில் ரெண்டுமே ஒரு மடத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கைலாசநாதர் கோவில் போகிற வழியில் நீங்கள் இந்த கோவிலை இந்த மடத்தை பார்க்கலாங்க. 35வது கோவில் சந்திரேஸ்வரர் திருக்கோவில். இது சந்திரன் வணங்கிய சிவபெருமான். சந்தவெளி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்குங்க. நம்ம அடுத்து போகிற இடம் சர்வ தீர்த்த குளம்ங்க. இந்த குளத்தை சுற்றி 12 சிவன் கோவில்கள் இருக்குங்க. இந்த குளத்தோடைய கிழக்கு கரையில் அனுமந்தீஸ்வரர் அனுமான் வணங்கிய சிவபெருமான், கங்காவரேஸ்வரர் கங்கை வருணன் வணங்கிய சிவபெருமான், யோகலிங்கேஸ்வரர், இந்த 3 கோவிலும் இந்த குளத்தோடைய கிழக்கு கரையில் இருக்குங்க. இந்த குளத்தோடைய தெற்கு கரையில் ராமனேஸ்வரர், சீதேஸ்வரர், லக்ஷ்மணேஸ்வரர், மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில்கள் இருக்குங்க. இந்த குளத்தோடைய மேற்கு கரையில் காசி விஸ்வநாதர், காமேஸ்வரர் காமன் வணங்கிய சிவபெருமான், இரண்யேஸ்வரர் இரண்யன் வணங்கிய சிவபெருமான், தீர்த்தேஸ்வரர் அப்படின்னு 4 கோவில்கள் இந்த குளத்தோடைய மேற்கு கரையில் இருக்குது. இந்த குளத்தோடைய வடக்கு கரையில் தவளேஸ்வரர் கோவில் இருக்குங்க. இதோடு நம்ம 47 கோவில்களை நிறைவு பண்ணிட்டோம். 48வது கோவில் சுக்ரேஸ்வரர் கோவில். இந்த கோவில் ஒளிமுகதுப்பேட்டையிலேருந்து அரக்கோணம் போகிற ரூட்டில் இருக்குங்க. 49வது கோவில் ஓனகாந்தன் தளி ஓனகாந்தேஸ்வரர் திருக்கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே ஓனன் காந்தன் வணங்கிய 2 சிவலிங்கமும் ஜலந்திரன் வணங்கிய சிவலிங்கமும் 3 சிவலிங்கம் இந்த கோவிலில் இருக்குங்க. பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. பஞ்சிப்பேட்டையில் இந்த கோவில் இருக்குங்க. அதே பஞ்சிப்பேட்டையில் இந்த கோவிலுக்கு முன்பக்கம் இருக்கிற ஒரு ரைஸ் மில்லில் குபேர லிங்கம் இருக்குங்க. குபேர லிங்கேஸ்வரர் 50வது கோவில். அது அடுத்த தெருவில் பாசரேஸ்வரர் திருக்கோவில் இருக்குங்க. இதை நந்தீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இங்கே நந்தி மட்டும்தான் சிவபெருமானா மூலவராக இருப்பாங்க.
52வது கோவில் அதே பஞ்சுப்பேட்டையில் செவ்வந்தீஸ்வரர் கோவில், செவ்வாய்க்கான ஸ்தலம். செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இந்த கோவில் திறப்பாங்க. காலையிலேருந்து 7.5 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம வந்து இப்போ 52 கோவில் முடிச்சிருக்கோம். 3 மணி ஆகுது ஈவினிங். வாங்க இன்னும் தொடர்ந்து பயணம் பண்ணலாம். சும்மா என் ஃபேஸ் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 மணி நேரம் கழிச்சு 7.5 மணி நேரம் கழிச்சு. 53வது கோவில் பருத்தீஸ்வரர் கோவிலுங்க. பருத்திக்குளம்ன்ற ஊரில் இருக்குது. இந்த பஞ்சுப்பேட்டைக்கு பக்கத்தில் தான். சூரியனுக்கான ஸ்தலம், சூரிய பரிகார ஸ்தலமும் கூட. 54வது கோவிலுங்க மாதளீஸ்வரர் திருக்கோயில். கடுவழி சித்தரோடைய கோயில்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து பார்த்திங்கன்னா தர்கா, காஞ்சிபுரம் தர்கா பேக் சைடு இருக்குது. 55வது கோவில் கிருஷ்ணேஸ்வரர் திருக்கோவில். கிருஷ்ணன் வணங்கிய சிவபெருமான். புது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே 56வது கோவில் பிரவாஸ்தானம் இருக்குங்க. இந்த கோவிலில் இருக்க சிவபெருமானை இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். அதாவது சிவராத்திரிக்கு மட்டும்தான் இந்த கோவிலை திறப்பாங்க. இந்த கோவிலுக்கு அப்படியே எதிர்த்தாப்புல இரவாஸ்தானம் இருக்குங்க. இது மார்க்கண்டேயர் வணங்கிய சிவபெருமான். இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குங்க. 58வது செங்கழு நீரோடையில் இருக்குங்க. காமாட்சி அம்மன் கோவில் வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லணும். கண்ணேஸ்வரர் திருக்கோவில், கண்ணன் வணங்கிய சிவபெருமான். 59வது கிழக்கு ராஜவீதியில் இருக்குங்க முக்தீஸ்வரர் திருக்கோவில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து பழமையான கோவில். 60வது கோவில் மச்சேஷ பெருமான் கோவில். மச்ச அவதாரத்தில் பெருமாள் வணங்கிய சிவபெருமான் கிழக்கு ராஜவீதியில் முத்தீஸ்வரர் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குங்க. 61வது திருக்கோவில் நகரீஸ்வரர் திருக்கோவில் கிழக்கு ராஜவீதியில் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 62வது கோவில் அப்பாராவ் தெருவில் இருக்கிற மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த தெருவை சுற்றியே நிறைய சிவன் கோவில் இருக்குது. 63வதாக நான் வந்த கோவில் மல்லிகா வனேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த கோவில் ஒரு வாழைத்தோப்புக்கு உள்ளே இருக்கோங்க. ரொம்ப அழகான கோவில். 64வதாக நம்ம வந்த கோவில் மகாலிங்கேஸ்வரர் கோவில். இதுவும் அதே தெருவில் இருக்குங்க. ரொம்ப பெரிய லிங்கம், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே. 65வது இந்த தெருவுக்கு பக்கத்தில் இருக்கிற தெரு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். 66வது கோவில் இந்த அப்பாராவ் தெருவில் இருக்கிற வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில். இது சாக்கிய நாயனார் முக்தி பெற்ற ஸ்தலம். சாக்கிய நாயனார் கல்லெறிந்து சிவபெருமானை வணங்கிய ஒரு நாயன்மார். 67வது கோவில் ருத்ரகோட்டீஸ்வரர் கோவில். கோனேரி குப்பம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்குங்க. இந்த ஒரு கோவில்லையே பசுபதீஸ்வரன்ற இன்னொரு சிவபெருமானும் இருக்கார். 68வது கோயிலுங்க சூரீஸ்வரர் கோயில். தாம்லாத் தெருவில் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூக்கடை சத்திரம் பக்கத்தில் இருக்குங்க. நம்ம 69வது கோயில் சுயம்பு தட்சிணாமூர்த்திங்க. சுயம்பு யோக தட்சிணாமூர்த்தி கோயில். இங்கே 2 சிவபெருமான் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தர்மேஸ்வர் நாகேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த பக்கம் சோமசுந்தரர் இருக்கார். இந்த பக்கம் தர்மேஸ்வர், இந்த பக்கம் சோமசுந்தரர். இது எங்கே இருக்குன்னா பழைய ரயில்வே ஸ்டேஷன், ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் அப்படியே அங்கேருந்து இறங்க வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. 70வது கோவில் சிக்கண்டீஸ்வரர் திருக்கோவில். பழைய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வையாவூர் போகிற வழியில் இருக்குங்க. 71வது கோவில் பரஞ்சோதி அம்மன் கோவில் உள்ள இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர். இந்த ஒரு கோவில்லையே பாண்டவேஸ்வரர்ன்ற இன்னொரு சிவபெருமானும் இருக்காங்க. இந்த கோவில் பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 72வது கோவில் பூக்கடை சத்திரத்தில் இருக்கிற பூதநாதேஸ்வரர் திருக்கோவில். 73வது கோவில் கடகேஸ்வரர் திருக்கோவில். இது கமால ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. 74வது கோவில் மங்களேஸ்வரர் திருக்கோவில். மங்கள தீர்த்தம். இது கங்கை கொண்டான் மண்டபத்துக்கு பின்புறம் இருக்கிற ஒரு கோவில். 75வது கோவில் அனந்த பத்மநாபேஸ்வரர் திருக்கோவில். இது சாலை தெருவில் இந்த கோவில் இருக்குங்க. 76வது கோவில் ராமநாத சுவாமி திருக்கோவில். ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெருவில் இருக்குங்க இந்த கோவில். 77வது கோவில் ஜுரகரீஸ்வரர் திருக்கோவில். ரொம்ப பழமையான அற்புதமான கட்டமைப்பு உள்ள ஒரு கோவில். இதுவும் ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெருவில் இருக்குது. 78வது கோவில் தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவில். இதுவும் ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெருவில் இருக்குது. 79வது கோவில் மாண்டுகணீஸ்வரர் திருக்கோவில்.
இது ஓபி குளம்ன்ற ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. 80வது கோவில் கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவில் உள்ளே இருக்கிற வேதபுரீஸ்வரருங்க. 81 கனிகண்டீஸ்வரர் திருக்கோவில், இது கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற படவேட்டம்மன் கோவில் உள்ளே இருக்கிற சிவபெருமானுங்க. 82வது கோவில் தர்மலிங்கேஸ்வரர் கோவில், தாயார் குளம் மேற்கு கரையில் இந்த சிவபெருமான் இருக்கார். 83வது நகரீஸ்வரர் திருக்கோவில், இது மேட்டுத்தெருவில் இந்த கோவில் இருக்குங்க. 84வது கோவில் ஆதிபதீஸ்வரர் திருக்கோவிலுங்க, இது கீரமண்டபத்தில் இருக்குது. 85வது கோவில் பானமுடீஸ்வரர் திருக்கோவில், நாகங்கள் வணங்கிய சிவபெருமான். இந்த ஒரு கோவில்லையே சித்தீஸ்வரர்னு இன்னொரு சிவபெருமானும் இருக்கார். இந்த கோவில் கீரமண்டபத்திலேருந்து ஓரிக்கை போகிற வழியில் இருக்குது. 86வது கோவில் ராமணேஸ்வரர் லக்ஷ்மணேஸ்வரர் திருக்கோவிலுங்க, இது கோட்ராம்பாளையம் தெருன்ற ஒரு தெருவில் இருக்குது. 87வது கோவில் கௌதமேஸ்வரர் கோவில், இது ஓரிக்கை போகிற ரூட்டில் இருக்குங்க. 88வது பிரம்மணேஸ்வரர் திருக்கோவில், இது அங்கே இருக்கிற டெம்பிள் சிட்டின்ற ஒரு ஏரியாவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்திலே பாக்கீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. 89வது கோவில் 90வது கோவில் விருப்பாட்சீஸ்வரர் திருக்கோவிலுங்க, இதுவும் கீரமண்டபத்தில் இருக்குது. 91வது கோவில் லிங்கபேஸ்வரர் திருக்கோவில் காயரோகணேஸ்வரர் திருக்கோவில் பக்கத்தில் இருக்குங்க, இது பிள்ளையார்பாளையத்தில் இருக்குது. அடுத்து வர எல்லா கோவிலும் பிள்ளையார்பாளையத்தில் இருக்குங்க. 92வது கோவில் காயரோகணேஸ்வரர் திருக்கோவிலுங்க, இதை குரு கோவில்னும் சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். 93 திருவாடுதுறை ஆதீனமுங்க, இங்கே கச்சியப்ப முனிவருடைய ஜீவ சமாதி இருக்குது. இங்கே ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார், அவர் கச்சியப்ப முனிவர் வணங்கிய சிவபெருமான். 94 ருத்ரகோட்டீஸ்வரர், இந்த ருத்ரகோட்டீஸ்வரர் கோவிலுக்கு எதிர்த்தாப்லேயே சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலும் இருக்கும். சிதம்பரேஸ்வரர் ருத்ரகோட்டீஸ்வரர் இந்த ஆதீனம் இது எல்லாமே ஒரே தெருவிலே இருக்குங்க. அடுத்த தெருவுக்கு நீங்கள் போனீங்கன்னா 96வது கோவில் முக்தீஸ்வரர் கோவில், அந்த முக்தீஸ்வரர் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க தெருவில் வன்னீஸ்வரர் 97வது திருக்கோவில். அடுத்து அதுக்கு பக்கத்து தெருவில் 98வது கோவில் மகா ஆனந்த ருத்ரேஸ்வரர். அந்த கோவிலுக்கு அடுத்து பக்கத்தில் 99வது கோவில் மகாருத்ரேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் இப்போது திருப்பணிகள் நடந்துட்டுருக்குங்க, ரொம்ப தாமதமாக தொய்வடைஞ்சு நடந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் கொஞ்சம் உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதன்படி நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், யாருக்காச்சும் உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கோவிலுக்கு திருப்பணிக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். 100வது கோவில் அபிராமி அம்மன் கோவில்ன்ற கோவிலில் இருக்கிற அமுதகடேஸ்வரர் நம்ம 100வது சிவபெருமான். 101வது கோவில் அனாதி ருத்ரேஸ்வரர் திருக்கோவிலுங்க, இது திருமெற்றலீஸ்வரர் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 102வது கோவில் தக்கேஸ்வரர் திருக்கோவிலுங்க, கச்சியப்பன் தெருவில் இருக்குது, பிள்ளையார்பாளையத்திலே தான் தக்ஷன் வணங்கிய சிவபெருமான். 103வது கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் சோழீஸ்வரர் கோவில். இந்த ஒரு கோவிலில் அஷ்ட பைரவரும் லிங்க வடிவத்தில் இருக்காங்க. 104வது கோவில் திருமெற்றலீஸ்வரர் திருக்கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க. இந்த ஒரு கோவிலில் 2 சிவபெருமான் இருக்காங்க, ஓத உருகிய ஈஸ்வரர் திருமெற்றலீஸ்வரர் அப்படின்னு. 105வது கோவில் உற்று கேட்ட முக்தீஸ்வரர், இவர் திருமெற்றலீஸ்வரர் கோவில் ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்கார், அவருக்கு பக்கத்திலே காலத்தீஸ்வரர் கோவிலும் இருக்குது. 107வது கோவில் வில்வநாதீஸ்வரர் திருக்கோவிலுங்க, திருஞான சம்பந்தர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள தெருவில் இருக்குது. 108வது கோவில் நம்மளுடைய கடைசி கோவில், நம்ம டார்கெட்டட் கோவில் கர்க்கீஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த கர்க்கீஸ்வரர் கிருஷ்ணன் தெருவில் இருக்கார். இதுக்கப்புறமா நான் 2 கோவிலுக்கு போனேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே நான் அந்த கோவிலுக்கு போனேன், ஆனால் அங்கே அலங்காரம் நடக்கிறதுனால சரி வெயிட் பண்ண வேணாம், நம்ம வேறு கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு ஹோல்டு பண்ணி வச்சுருந்த கோவில் தான் கங்கணேஸ்வரர் திருக்கோவில், கமால தெருவுக்கு பக்கத்தில் இருக்குங்க. அடுத்து கடைசியாக 110வது கோவில் திரிகால ஞானேஸ்வரர் கோவிலுங்க, இது பஸ் ஸ்டாண்டில் நடு பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க 108 சிவாலயங்கள். நான் மிஸ் பண்ணேன், அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரலான்னு மிஸ் பண்ணேன். 2 கோயிலும் சேர்த்து 110 கோயில் நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணியிருக்கோம். காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்து இப்போது நைட்டு பார்த்திங்கன்னா மணி 12 ஆகுது. காஞ்சிபுரத்தில் 108 சிவாலயங்களை தரிசனம் பண்ணியிருக்கோம். நான் போன கோயில்களுடைய கூகுள் மேப் அந்த இது எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு லிங்க் தரேன்.
நீங்கள் வரும்போது பயன்படுத்திக்கோங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு அழகாக சிவராத்திரியை கொண்டாடணும். எங்கள் ஊர் மக்கள் இப்படி தான் கொண்டாடுறாங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து இந்த 108 கோயில் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க அங்கேருந்து வெளியூர்கள்லேருந்து வந்து இங்கே கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க, 108 சிவாலயங்களை தரிசனம் பண்ணுறாங்க. இந்த ஃபீலே வேறு லெவலுங்க. இப்போ நான் முடிச்சுட்டு ஒன்றே இருக்கிற ஃபீல் வந்து வேறு லெவல்னு சொல்லணும். ஒரு சின்ன கோயிலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மக்களை பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, ரெஸ்ட் எடுத்து பண்ணால் ஈஸியான விஷயந்தான். இன்னும் கூட டைம் இருக்குது. காலையில் 5-6 மணி வரைக்கும் கூட டைம் இருக்குது. அது வரைக்கும் கூட நம்ம தரிசனம் பண்ணலாம். நான் 12:30 மணிக்கே முடிச்சிட்டேன். ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணலாம். நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், இந்த பேட்ரிலாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஃபீல். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நல்ல வீடியோஸுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.